வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக நம்மளுடைய நேயர் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நான் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமான அந்த சிந்தனைகளில் இருக்கேன், அப்புறம் தியான பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறேன். இதில் எனக்கு ஒரு மாறுதல் ஏற்படுது, ஒரு நிலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு அழகான நம்ம மகா பெரியவர் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். இப்போ பெரியவர் அப்படியே அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் வேற ஒரு பெரிய ஒரு குருக்கிட்ட தீக்கை வாங்கினவர், மந்திர தீக்கை வாங்கினவர். அப்போது அவர் பெரியவரை பார்த்துட்டு, சுவாமின்னு இந்த மாதிரி எனக்கு அவர் யாருக்கிட்ட மந்திர தீக்கை வாங்கினாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த கேட்ட கதையில் இருக்குது, சரி இருக்கட்டும், நான் இவர்கிட்ட தான் இந்த மாதிரி பாடம் படித்தேன். அப்போது இந்த மாதிரி தீக்கை கொடுத்தாரு. இந்த தீக்கை கொடுக்கும் பொழுது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு நெல் மணி இருக்குது பாருங்க, அதை பரப்பி அது மேலே ஒரு போர்வை விரித்து அந்த நெல்மணி மேலே அமர்ந்து அந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த நெல்மணியெல்லாம் பொரிஞ்சிருச்சு, அப்படி பொறி போல் வந்தது. ஸோ நானும் இது போல் நானும் தொடர்ந்து பயிற்சி அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு அதில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலை அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாரு. நானும் ரொம்ப நீண்ட வருடமாக இது பண்ணுறேன்னு. அப்போ பெரியவர் அவருக்கு ஒரு சமாதானம் சொல்கிறார். அதாவது, உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை நாடி போவீங்களா, இல்லை அது கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்பீங்களா? ரொம்ப அழகான ஒரு இது. இந்த விதை ஒன்று விதைக்கிறோம், அது முளைச்சிதான் நோண்டியாக பார்க்க போகிறோம், கண்டிப்பாக முளைக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணி விட்டு அது நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம். அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உண்டான அர்த்தம். ஒரு விதையும் ஒரு மாதிரி, ஒரு சிலதெல்லாம் சில நாட்களில், ஒரு சிலது மாதமாகும், வருடமாகும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு உண்டான ஒரு இது. அப்போ இதை அப்படியே சொல்லி முடிக்கும் பொழுது மகா பெரியவருக்கு ஒரு தெளிவு. பெரியவர் அப்படி பார்த்து, நீ பெண்ணை மனசில் என்ன ஓடுது, இப்போ நானும் உட்காந்து அதை பொறிச்சு காமிக்கணுமா, இந்த ஆளுக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்கான்னு நினைக்கிறியான்னு சொல்லி சிரிக்க, யோசாமி அப்படியெல்லாம் இல்லை விளையாட்டா சொன்னேன், தொடர்ந்து பயிற்சி ஒன்றுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாருன்னு பாருங்களேன். இதே பதில் தான் இப்போ நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, வளர்ந்து இந்த கதை உங்களுக்கு பதில் வேலை முடிஞ்சு வச்சு. எது ஒன்றையும் ஒரு என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே நடக்காது. சிவவாக்கியன் என்ன சொல்கிறாரு, வேண்டுமென்ற வேட்கையை துறந்தபின் வேண்டுமென்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமேங்கிறார். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு, உன்னுடைய ரிசல்ட்டை நோக்கி நீ ஓடாத, வேலையை மட்டும் செய்யக்கூடிய வேலையில் பூரணமாக அந்த வேலையை மட்டும் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய். இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அதை நோக்கி நான் ஓடுறேன்னு சொல்லி ஓடாது. அது உனக்கு ஏக்கத்தையும் வெறுப்பு விரக்தியும் மட்டும்தான் உனக்கு ஏற்படுத்தும். செய்கிற வேலையை செய், வரக்கூடிய பலனை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேங்க. இந்த இடத்துல என்கிட்டேன்னு சொல்லக்கூடியது இறைவிடம் உற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல சொல்லக்கூடியது. ஸோ அதனால் நான் தியானம் பண்ணுறேன், நான் ஒரு முதிர்ந்த ஒரு நிலை செல்லுவதற்குண்டான பயிற்சி செய்கிறேன். ஆனால் அந்த பயிற்சி வேலை செஞ்சுதா, எதை வச்சு வேலிடேட் பண்ணுவீங்க, எப்படி வேலிடேட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர் ஞானிங்கிறதுக்கு உண்டான வேலிடேஷன் உங்களுக்கு ஏது? யாரோ ஒருத்தர் ஏதாவது இப்போது யாராவது ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏற்றத்துக்கு பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசுகிறாங்கன்னா அதாவது ஆன்மீக சம்மந்தமாக, அதற்கு அதை ஆமான்னு ஆமோதிக்கிறதுக்கோ இல்லைன்னு மறுத்து சொல்லி அதற்கு மாற்று கருத்து சொல்லுவதற்கோ உண்டான அறிவு என்னிடம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுப்பா, அந்தளவுக்கு இல்லை. ஆனால் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. என்னை விட முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க, அவங்க முன்னாடி போகும்போது நான் டம்மி பீஸ் ஆயிடுவேன். ஆக மொத்தம் சமாளிக்கிற அளவுக்கு விஷயத்தை தெரியும். இப்போ நான் ஞானியா? நீங்கள் என்ன கேட்டாலுமே என்னால் நான் மாற்று கருத்து சொல்லி அதற்கு உண்டான சரியான ஒரு கருத்து சொல்கிறேன். வேணும் விதண்டாவாதத்துக்கு மாற்று கருத்து சொல்கிறதில்ல. இப்போது எது சொன்னாலுமே அதற்கு உண்டான சரியான ஒரு பாதையை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். நான் ஞானி ஆயிடுவேனா? ஒருவேளை நான் ஞானியாக இருந்தேன்னா, ஆமான்னு சொல்கிறதோ இல்லைன்னு சொல்கிறதோ யாரை பொறுத்தது? உங்களுடைய மனசு பொறுத்தது தான். என்னை நீங்கள் ஞானியாக பார்க்குறதோ இல்லை ஒரு அஞ்ஞானியாக பார்க்குறதோ, வெறும் வாய் பேசுகிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு அணுகுமுறையுமே யாரை பொறுத்தது? உங்களுடைய மனோநிலை பொறுத்தது. ஆனால் ஏதாவது ஒரு சித்து மட்டும் செஞ்சு காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சின்ன சித்து மட்டும் செஞ்சு காமிச்சிட்டு அப்படின்னா ஏதாவது ஒரு நெருப்புக்கு இது வர வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். நான் என் வாயிலிருந்து அசிங்கமாக வார்த்தை வந்தாலும் சரி, அந்த சாமி அப்படித்தான் ஐயா, நீ போ, அவர் பேசுகிற பேச்சு அந்த வாயில் ஒரு 4 வார்த்தை சொல்கிறதே நமக்கு ஆசீர்வாதம். நிறைய பேர் அப்படி சுற்றிட்டு இருந்த ஆட்களில் உண்டு. இந்த ஆனால் சரி, ஒரு 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 டுபாக்கூரை கம்பேர் பண்ண போனால் ஒரு நேர்மையான ஒரு ஆளையும் நம்ம மாற்றி சொல்ல வேண்டியதாக போயிடும். அதனால் அந்த எக்ஸாம்பிளே விட்டுறேன். இது போல் ஒரு மாதிரியான ஆட்கள்லாம் உண்டு, சரிங்களா. அவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்க, எதெல்லாம் இந்த சமுதாயம் கூடாதுன்னு சொல்கிறத அவங்க பண்ணுறாங்க.
ஆனால் வந்து அவங்க ஞானி அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிகாஸ் அந்த சித்துக்கள் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதனால நம்மளுடைய மனோநிலை இருக்கும். இதெல்லாமே எதை பொறுத்தது? நான் என்ன நம்புறனோ அவ்வளோ மட்டும்தான். இப்போ ஒரு ஞானிக்கு தான் சித்து வாய்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஞானிக்கு தான் சித்து வாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. சித்துக்களை பல வழியில் நம்மளால் அடைய முடியும். ஜஸ்ட் பிகாஸ் சித்து வாய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர்கள் ஞானி ஆவதில்லை. அப்போ ஞானிங்கிறனுடைய இலக்கணம் என்ன? நான் தியான பயிற்சி பண்ணுறேன், நான் வந்து ஆத்ம விசாரணை பண்ணுறேன். இதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? 4 பேர்த்துக்கு நான் போய் பேசி உபதேசம் பண்ணுறதுனாலையோ, இல்லை அது அவங்களுக்கு அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன், அது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கடைசியாக நம்ம இதில் டெய்லி ஒருத்தர் கமெண்ட் போடுவார், சரிங்களா? அவர் அப்படி தான் ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். ஸோ அதனால என்ன பயன் இருக்கும்? ஒரு பயனும் கிடையாது. அப்போது என்னுடைய மனோமாற்றம் எந்த மாதிரி நடக்கணும்னு கேட்டால், எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் சமமாக பார்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்மளுடைய மனசை மாறுவதற்கேற்றார் போல் ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, அந்த நிலையிலையும் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். சுயநலத்தினாலையும் இப்படி இருக்கலாம், அது மனோமாறுதல் கிடையாது. வெறும் மாயத்தோற்றத்தினாலையும் இப்படி இருக்கலாம், அதுவும் மனோமாறுதல் கிடையாது. அதாவது ஆன்ம முன்னேற்றம் கிடையாது. இல்லை நான் வந்து என்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டே என்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு, ஃபைனல் ஜட்ஜி எண்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன், தானா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையினாலேயே என்னுடைய வாழ்க்கையை அப்படி வரலாம், அதுவும் ஆன்ம முன்னேற்றம் கிடையாது. இந்த ஆன்ம முன்னேற்றம் அடைந்தவர்கள் சராசரியாக இருப்பாங்க. அதனால தான் உங்களால் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. அவங்க உங்கள் கூடவே அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களால் அவங்கள கண்டுபிடி, உங்கள் கூட அழுவாங்க, சிரித்தா சிரிப்பாங்க, சந்தோஷமாக வெளியே வரனா வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும், கோட்பாடு இருக்கும். அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஒப்புக்கொண்டுருவோம், அவங்க அப்படி தான்னு சொல்லி. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய லைஃப்பை கேஷுவலாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எந்த ஒரு துக்கமும், எந்த ஒரு வருத்தம், எந்த ஒரு சுகமும், நிம்மதி எதுவுமே அவங்கள பாதிக்காது. சிரித்தாலும் அழுதாலும் மனோநிலை ஒரே மாதிரி இருக்கும். எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? அவங்க தான் ஞானின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்றைக்கி வாய் பேசுனா அவங்க பெரிய ஆளுங்கிற ஒரு மனோநிலை இருக்குது. அது இல்லை ஒரு அவன் ஞானினே கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீங்கள் எப்படி அவன் அப்போ வாய் பேசுகிறவன்லாம் ஞானியா? நான் எங்கே வரேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி ஒரு மனோ மாறுதல் உங்ககிட்ட ஏற்படுதான்னு நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். ஏன்னா சுகர் ரிஷிக்கு வந்து தம் பிறவியிலிருந்தே அவருக்கு அந்த ஞானம் இருந்ததுனால, நான் ஞானியாக நான் உன்னதத்தை உணர்ந்துட்டேனான்னு அவருக்கு தெரியல. அப்போ அவர் வந்து வியாசர்கிட்ட கேட்கும்போது அவர் வியாசன்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் இன்னும் கேட்ட வாட்டை காணோம். சரி போப்பா ஜனகர்கிட்ட போ அப்படின்னு நம்ம ஸ்ரீ தேவி பாகவதத்தில் இந்த கதை வரும்போது அதில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஜனகர்கிட்ட போகும்போது அவருக்கு ஒரு தெளிவான இருக்கும். அப்போ ஜனகர் என்ன சொல்லுவார், நீ வந்து ஏற்கனவே என்ன நிலையில் இருக்கேன், அந்த நிலை சரி தான், தொடர்ந்து பயணி அப்படிங்கிற மாதிரி விட்டுருவார். அப்போ அவர் செஞ்சது காரியத்தை தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார். தியானம் இருப்பது, ஆத்ம விசாரணையில் இருப்பது, அந்த ஏகாந்தத்திலேயே இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இருப்பார். இப்போ இந்த ஏகாந்தம், இந்த ஒரு நிலை மாற்றம் வந்து அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு நீங்களே க்ரியேட்டிவாக யோசிச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு பந்தம், பிடிப்பு, சரி தவறுன்னு ஒரு கோட்பாடு வச்சுருப்பீங்க இல்லையா? இதில் இந்த சரிங்கிறது எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த தவறுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த சரி வந்து மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் தவறுன்னு சொல்லுவோம்ல, அது உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். உங்கள் தகப்பனோ தாயோ இருக்காங்க, அவங்கள யாரோ ஒருத்தங்க அநியாயத்தின் பேரில் ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க, பேச்சு பேசுகிறாங்க, இல்லை அடிக்க வர்றாங்க. ஒரு ஞானியாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஒரு தெரியல, அதுதான் உண்மை. ஏன்னா 2 வகையிலையும் அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரியாக்ட் பண்ணலாம்? நீ பண்ணின காரியம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ செஞ்சதுக்கு நீ அனுபவிக்கிறேன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா தடுக்கிறதுக்கு முற்படலாம். தடுக்கிறதுக்காக இவங்களை அடிக்க வந்தாலும், இப்போ நான் உன்னை அடிக்கிறேன்னு அவனை அடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க. அதுவும் ஒரு பியூட்டி இருக்குது, அங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் வச்சுருக்கு தான் பார்ப்பாங்க. ஓஷோ அவர்களுடைய ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அதில் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு ஓஷோ அவர்கள் சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானி வந்து எல்லாரும் ரொம்ப பேர் பெற்றவர், நிறைய அறிவில் முதிர்ந்தவர். அரசர் வந்து ஒரு நாள் பார்க்கும்பொழுது அவர் மேலே ரொம்ப பாசம் கொண்டு, நீங்கள் வந்து அவைக்கு வந்து முதலமைச்சராக நீங்கள் இருக்கணும்னா அவர் மாட்டேன் அப்படிங்கிறார். அரசர் நீங்கள் வந்தே ஆகணும், அரச கட்டளை போயா அரசனாவது வெங்காயமாக இருந்து உட்காந்துருவார். என்னென்னமோ பண்ணி அவர் இல்லை நீங்கள் வந்தே ஆகணுன்னு, சரி இருந்தாலும் கேட்டால் ஒத்துக்க மாட்டான், சரி அப்படின்னு சொல்லி சரி வரம்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போய் பதவியும் ஏற்றுக்குவார். கரெக்டாக கோட்டை திறந்தோடனே கேஸ் என்ன வரும்னா, ஒரு திருடனை பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு பணக்காரன் வந்து இந்த திருடன் வந்து என் வீட்டில் திருடிட்டான் அப்படின்ட்டு. உடனே அரசர் வந்து அடடா
நம்ம ஒரு அறிவில் முதிர்ந்த ஞானி இருக்காரு, அவர்கிட்ட இந்த வழக்கை வந்து ஒப்படைப்போம், அவர் எப்படி தீர்ப்பு சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று சுவாமி நீங்கள் இந்த இது பண்ணுங்க, அந்த பணக்காரனை தூக்கி உள்ளே ஓடு அப்படின்றவர். எல்லாருக்கும் ஒரு செகண்ட் வருது. பணக்காரன் ஏன் காசு தான் ஏன் பறி போச்சு, அவனை தூக்கி உள்ள போனா என்ன அரசரை பற்றி என்ன பைத்தியக்காரனெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்னா, அரசருக்கும் சாமி அவர் காசு தான் போச்சு, திருடன் தான் திருடுனா, நீங்கள் அவனை என்னென்னு விசாரிக்காமல் இவரை தூக்கி ஒன்றுன்னா அப்போ இவர் சொல்லுவார், இவன் தேவைக்கு மீறி, அதாவது அவனுடைய அவசியம் அப்படிங்கிறதுக்கு மீறி இவன் சொத்தை சேர்த்தி வச்சுருக்கான், இவனுக்கு அவசியங்கிற அளவுக்கே இல்லை, இப்போ இதில் யார் திருடேன்னு கேள்வி வைப்பார். அரசருக்கு ஒரு செகண்டு பக்குன்னு ஆயிரும், அங்கே அவை ஒரு செகண்ட் அப்படியே நிசப்தமாயிரும். இவன் தேவைக்கு மீறி வச்சிருக்கிறதுனால தான் இவன்ட்டு இல்லை, அதனால் இவன் தான் திருடன், முதல்ல இவனை தூக்கி உள்ள ஓடு அப்படிம்பார். அரசர் புரிஞ்சுக்குவார், சுவாமி நீங்கள் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை தான், நீங்கள் சொன்னது சரி தான், உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தது என்னுடைய தவறு தான், நீங்கள் போகலாம் அப்படின்றவர். சந்தோஷம், நான் இதை தான் முதல்லையே சொன்னேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதும் நியாயம், அரசரனுடைய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறதும் நியாயம். இப்போ பணக்காரனை தூக்கி உள்ளே போட முடியுமா? முடியாது. ஸோ இது ஒரு ஞானியினுடைய நிலை. இந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நான் இந்த கதையை சொன்னதுக்கு உண்டான காரணமே அதுதான். ரமண மகரிஷி முன்னாடி அவங்க அம்மா குய்யோ முறையாக அழுக, அவங்க மாமா வந்து சமாதானம் சொல்ல, அவர் பேசாமல் உட்காந்துட்டே இருந்தாராம். பின்னொரு காலத்தில் கேட்டாங்களாம், ஏன் சாமி இவ்வளோ அழுது புலம்பி இது பண்ணும்போது நீங்கள் இப்படியே கல் நெஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களே, இது பாவம் இல்லையான்னு. என்ன பாவம் இருக்குது, நான் என்ன உண்மை நிலையும் உணர்ந்துட்டேன், நான் அதை சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய மனோநிலையில் இல்லை, பாசத்தினுடைய பிணைப்பு, இந்த இதெல்லாம் உண்மைன்னு நம்பி அதை அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், விட்டுட்டேன் பேசாமல் இருந்தேன் அப்படின்ட்டார். அவ்வளோதான். இந்த மனோநிலை உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லக்கூடியது உங்களை விட்டு விலகும் பொழுதும் அது இருக்கும் பொழுது எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்களால் இருக்க முடியுமான்னு சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் தான் மாற்றம். இந்த மாற்றம் வந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய தியானமும் ஆத்ம விசாரணை எல்லாம் உங்களுக்கு பயன். நம்ம இது இருக்கு இல்லையா, சைவ சாத்திர நூட்களில் மெய்கண்ட சாத்திரம், அதில் வந்து மெய்கண்டார் தானே, ஆமாம் மெய்கண்டார் தான். ஸோ அந்த ஒரு சரி, நான் அந்த எக்ஸாம்பிளை விட்டுறேன், எனக்கு அவங்க 2 பேருமே மறந்து போச்சு. ஸோ அந்த பல்லக்கில் போகக்கூடிய ஒரு நிகழ்வு வரும், இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது பார்க்கலாம். ஏன்னா 2 பேரையுமே மறந்துட்டு சும்மா மொழுக்கிட்டீர்னு கதை சொல்ல விரும்பலை. அப்படி ஒரு நிகழ்வு, ஏன்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய சன்னியாசி இருக்கக்கூடிய இவர் வந்து வெறும் ஒரு ஆண்டி, இவர் ஒரு வார்த்தை சொன்னார்னு இந்த பெரிய சன்னியாசி பெரிய ஒரு நிலையில் பதவியில் இந்த இப்படி இந்த மடாதிபதி மாதிரி இருக்கக்கூடியவர் பல்லக்கிலேருந்து இறங்கி இவர் பின்னாடி ஓடி வந்து இப்படி நின்றுக்குவார், சாமி நான் உணர்ந்தேன்னு எனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுங்கன்னு நின்றுக்குவார். ஸோ அந்த மாதிரி மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குமா? சிந்திச்சு பார்த்துக்குங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா நம்ம வந்து முன்னேறி இருக்கோம்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம தியானம் செய்கிறதுனாலையோ, 4 பேர்த்த பார்த்து ஏளனப்பா சிரிக்கிறதுனாலையோ, அடுத்தவனை பார்த்து உனக்கு அறிவு அவ்வளோதான் ஏன்னா அப்படின்னு சொல்கிறதுனால அதெல்லாம் ஆன்மம்ன்ற அது வந்து நம்மளுடைய ஆணவம் வந்து வேற ஒரு மாதிரி ஆணவம் ஆன்மீகத்தின் வழியாக வெளிப்படுது, அவ்வளோதான். அது முன்னேற்றம் அல்ல அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இதை இன்றைக்கி உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்து என்ன பண்ணி நன்றி.